ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியன் கேபிவி பாலா. ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, ஒரு ரியல் ஹீரோ. நம்ம நேரில் பார்க்குற ஒரு கடவுள் கூட சொல்லலாம். யார் இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவரை பற்றி நான் நிறைய நாள் வீடியோ போடணும்னு சொல்லி அப்டேட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பட் நான் ஷேர் தான் பண்ணல. இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ஷேர் பண்ண வீடியோ தான். ஒரு ஹேண்டிகேப்டு பர்சனுங்க, எம்சிஏ படித்து முடிச்சிருக்காரு, எம்சிஏ கிராஜுவேட். அவர்கிட்ட பைக் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சதுனால அவருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண் கலங்கிட்டுங்க அந்த வீடியோ பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த இடத்துல ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்குது நம்ம பாலாவை பார்க்கும்போது. இவரை மாதிரி எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல. பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவருக்குன்னு எதுவுமே செலவு பண்ணிக்காம இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு தான் அவர் கடவுளாக பார்க்க வைக்குதுன்னு சொல்லணும். மனுஷன் உருவத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கடவுள்னு கூட சொல்லாமல் இவரை. ஸோ அப்படி ஒரு நன்மை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கிடைக்கிற எல்லா காசையுமே. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அந்த ஒரு மனசு அவர்கிட்ட இருக்கிறனால தான் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 5 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கிட்னிலாம் நிறைய பேர் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி, தூய்மையான தண்ணிக்கான ஒரு இது செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனசு வேணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷயமே உங்களுக்கு அதுக்கான அனுகிரகங்கள் எல்லாமே கிடைக்கணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சார்பாக பெஸ்ட் விஷஸும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம வெளியில் போகும்போது என்னைக்காவது நம்மக்கிட்ட காசு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளால் முயஞ்ச ஸோ டீயே இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது நமக்குமே ஒரு ஹாப்பி ஃபீலிங்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண முடியாட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், வாங்குற அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை.